வணக்கம். இந்தியன் பாலிட்டில இந்திய அரசியலமைப்பில் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா அதாவது உள்ளாட்சி அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் மூணாவது டாப்பிக்கில் உள்ளது எல்லாமே முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஒரு சில டாபிக் வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் தமிழில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் சிலபஸ் வைஸாக தான் படிக்கணும். உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜில் நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்கூல் புக் நோட்ஸ் படிக்க போகிறோம். இதுக்கு ஸ்கூல் புக் எங்கே கவர் ஆகுதுன்னா 9th புக்கும் 11th புக்கில் கவர் ஆகுது. ஸ்கூல் புக் நோட்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். நான் கண்டிப்பாக கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்னா என்ன, முன்னுரைனா என்ன, பஞ்சாயத்து ராஜ் எப்படி வந்துச்சு அதை பற்றி படிக்கணும். அப்புறம் வரலாற்று பின்னணி பற்றி படிக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருந்துச்சு. அடுத்து உள்ளாட்சி அரசின் தந்தை ரிப்பன் பிரபு பற்றி சொல்லியிருப்பாங்க. லார்ட் ரிப்பன் பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர் தான் உள்ளாட்சி அரசின் தந்தை. அப்புறம் ஆர்டிகல் 40 பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா ஆர்டிகல் 40. அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் பெற்ற பிறகு உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை 1953, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னா 52, தேசிய நீட்டிப்பு சேவை நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னா 53. அதுக்கப்புறம் மேஜர் கமிட்டி, ஒரு 4 கமிட்டி பற்றி படிக்கணும். பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி பற்றி படிக்கணும். அசோக் மேத்தா பற்றி படிக்கணும். ஜிவிகே ராவ் பற்றி படிக்கணும். அப்புறம் லாஸ்ட் எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகேவா? அப்புறம் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994. அடுத்து அரசியலமைப்பின் கூறுகள்லாம் என்ன? ஆர்டிகல்ஸ்லாம் ஷார்ட்கட்லாம் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பல்சரி பார்க்கணுங்க. ஒவ்வொரு டாபிக் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதில் இந்திய ஆட்சியில் இந்தியன் பாலிட்டியில் பஞ்சாயத்து ராஜ் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 குரூப் 1 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி இருக்குது. பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் நகர பஞ்சாயத்து, அடுத்து கோஆபரேட்டிவ்ஸ் கூட்டுறவு சங்கங்கள். நகர பஞ்சாயத்துனா முனிசிபாலிட்டி. பஞ்சாயத்து ராஜ் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதனால் இதை நல்லா படிக்கணும். இதை சும்மா லைட்டாக தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பஞ்சாயத்து ராஜில் பகுதி 9ல் சொல்கிறாங்க. பகுதி 9ல் கொடுத்துருக்காங்க. நகர பஞ்சாயத்துனா பகுதி 9A கொடுத்துருக்காங்க. 9A. கூட்டுறவு சங்கம்னா பகுதி 9Bயில் இருக்குங்க. கூட்டுறவு சங்கம் 9B. அடுத்து இதில் பஞ்சாயத்து ராஜுக்கு என்ன அட்டவணை அப்படின்னு பார்த்தா அட்டவணை 11, நகர பஞ்சாயத்துக்கு அட்டவணை 12, கோஆபரேட்டிவ்ஸ்க்கு அட்டவணை கிடையாது. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்துச்சுன்னா 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. நகர பஞ்சாயத்து அதே வருஷம் தான். ஆனால் 74வது அமெண்ட்மெண்ட், 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. கூட்டுறவு சங்கம் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்த்தாங்க? இது ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. 97வது அமெண்ட்மெண்ட், 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 மூலமாக சேர்த்தாங்க. கூட்டுறவு சங்கம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அடுத்து இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 243லேருந்து 243O வரைக்கும் இருக்குங்க. 243லேருந்து 243O. முனிசிபாலிட்டினா Pலேருந்து ZG வரைக்கும் இருக்கு. ZG. ஓகேவா? முனிசிபாலிட்டியில் ஜட்ஜெல்லாம் இருப்பார். அப்போ ZG அப்படின்னு அவசியம். ஜட்ஜு பியூன்லேருந்து ஜட்ஜு வரைக்கும் இருப்பார் முனிசிபாலிட்டியில். அப்போ ZG அப்படின்னு ஞாபகம். நகர பஞ்சாயத்து ZG வரைக்கும் இருக்கு. அடுத்து கூட்டுறவுல ஹை டாக்ஸ் போடுவாங்க. ஹைனா ஹச், டாக்ஸ்னா T. அப்போ ZH இருந்து ZT வரைக்கும் இருக்குங்க. ஓகேவா? ஹை டாக்ஸ் போடுவாங்கன்னு ஞாபகம். Z காமனா முன்னாடி வரும், 243 முன்னாடி வரும். அப்போ ஹை டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் கோஆபரேட்டிவ்ஸில். ஓகேவா? ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு சிலபஸில் பஞ்சாயத்து ராஜ் தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் உள்ள ஆர்டிகல் மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பஞ்சாயத்து ராஜில் 11வது அட்டவணையில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எத்தனை பொறுப்புகள் இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, 29 பொறுப்புகள். ஓகேவா? 12வது அட்டவணையில் 18 பொறுப்புகள் இருக்குது, 18 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஏப்ரல் 24, 1993. அடுத்த வருஷம் நடைமுறைக்கு வருது. ஏப்ரல் 24, 1993 தான் நடைமுறைக்கு வருது. அதனால் நடைமுறைக்கு வந்தனால ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து தினம்னு 2010 கொண்டாடுறாங்க. 2010 கொண்டாடுறாங்க. தேசிய பஞ்சாயத்து தினம், நேஷனல் பஞ்சாயத்து டே 2004 கொண்டு வராங்க. அடுத்து இந்த 74வது சட்ட திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாருங்க. 74வது சட்ட திருத்தம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஜூன் 1, 1993 நடைமுறை வந்துச்சு. ரெண்டுமே வருஷம் ஒரே வருஷம் தான். ஈஸியாக வச்சுக்கலாம். வருஷம் ஒரே வருஷம் தான்.
நடைமுறைக்கு வந்ததும் அடுத்த வருஷம் தான், ரெண்டுமே அடுத்த வருஷம் தான். இது ஏப்ரல் 24. அதனால தேசிய பஞ்சாயத்து தினம்னு 2010 கொண்டாடுறாங்க, நேஷனல் பஞ்சாயத்து டே. இது எப்போ ஜூன் 1 நடைமுறைக்கு வருது, கேம் இன்டு ஃபோர்ஸ். முனிசிபாலிட்டி எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ஜூன் 1. ஓகேவா? இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கொடுக்கல. இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. இந்த டேபிள் ஃப்ளோ சார்ட்லேருந்தே கொஸ்டின் கேட்பாங்க. உள்ளாட்சி அமைப்புகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க: பஞ்சாயத்து ராஜ், நகர பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம். பஞ்சாயத்து ராஜ் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? சிலபஸில் நமக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த உள்ளாட்சி அரசாங்கம்ல 2 வகை இருக்குங்க. உள்ளாட்சி அரசாங்கம்ல 2 வகை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கிராமம்ல என்னென்ன இருக்கும்? கிராம பஞ்சாயத்து, வட்டச்சமிதி, ஜில்லா பரிஷத்து, வார்டு, இதெல்லாம் சொல்றாங்க. நகரம்ல என்ன இருக்கும்? பேரூராட்சி, முனிசிபாலிட்டினா நகராட்சி, மாநகராட்சினா கார்பரேஷன், பாளைய வாரியங்கள்லாம் கண்டோன்மெண்ட் போர்டு. இதெல்லாம் உள்ளாட்சி அரசாங்கம்ல இருக்கும். ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அதனால என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒரு 3 பாயிண்ட் முக்கியம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், வரலாற்று பின்னணியில இந்த ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் யாருடைய காலத்துல நல்ல செழிப்பா இருந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. யாருடைய காலத்துல நல்ல செழிப்பா இருந்துச்சு? பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் இது உச்ச நிலையை அடைந்தது. உச்ச நிலைனா பீக் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் இட்ஸ் பீக் அண்டர் த லேட்டர் சோழா ஆர் இம்பீரியல் சோழா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தஞ்சை சோழ பேரரசு அல்லது இம்பீரியல் சோழா. ஓகேவா? பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழ பேரரசு காலத்துல நல்ல உச்சநிலை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மௌரிய பேரரசு காலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய ஆவண குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆவண குறிப்புகள், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அண்டர் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இடைக்காலத்துல நிறைய நிலப்பிரபுத்துவத்தின் முறையின் தாக்கத்தினால் இதோட முக்கியத்துவம் நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. During the medieval period, local self-government had somewhat declined due to the onslaught feudalism அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிலப்பிரபுத்துவம், ஜமீன்தாரி, மகள்வாரி, இது மாதிரி நிலப்பிரபுத்துவம் வந்ததுனால இந்த பஞ்சாயத்து ராஜ் முறை அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல 3 பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லார்ட் ரிப்பன் பத்தி பார்க்க போறோம். லார்ட் ரிப்பன் என்ன? இவர் நிறைய பண்ணியிருக்காருங்க. 1882 ஒரு தீர்மானம் கொண்டு இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை உணரச் செய்தவர் இவர் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா லார்ட் ரிப்பன். இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் பிரபு மேற்கொண்டார். இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் பிரபு மேற்கொண்டார்னு சொல்றாங்க. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை முழுவதும் இவர் அகற்றாரு. ஓகேவா? எதன் மூலமா அகற்றாரு? ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு, ரிசல்யூஷன் 1882 தீர்மானத்தின் மூலம் அகற்றாரு. இவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. சுதந்திர சுவையை உணர செய்யறாரு, நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. ஓகேவா? அதாவது தடைகளை அகற்றாரு. இவ்வளவு பண்ணதுனால இவர் என்ன சொல்றாங்கன்னா, நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அரசு அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பன். பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கணும். 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் உள்ளாட்சியை அறிமுகப்படுத்தியது. இந்திய அரசு சட்டம் 1935 மாகாணங்களில் உள்ளாட்சியை அறிமுகப்படுத்தியது. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1937 நடைமுறைக்கு வந்துச்சு. அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ப்ராவின்சியல் அட்டானமி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. எப்போ? 1935. எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்? நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1937. ஓகே, அடுத்து அப்புறம் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. என்னன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம், ஆனால் ஸ்கூல் புக்கில் காஞ்சிபுரம் தான் கொடுத்துருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் கண்டெடுக்கப்பட்ட முதலாம் பராந்தக சோழன் கால கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க, உத்திரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்தது. எந்த வருஷம்னா கிபி 919 912. இதை ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடி உள்ளாட்சி அரசாங்கம் பற்றிய தெளிவாக விளக்கும் கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு
gives detailed account of local self government அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக விளக்கும் கல்வெட்டு என்னதுன்னா உத்திரமேரூர் கல்வெட்டுங்க. எந்த மாவட்டத்தில் இருக்கு? காஞ்சிபுரம் மாவட்டம். யாருடைய காலத்தை சேர்ந்தது? முதலாம் பராந்தக சோழன் காலத்தை சேர்ந்தது. உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன். அப்போ உள்ளாட்சி அரசாங்கம் குடவோலை முறை பற்றி தெளிவாக விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. குடவோலை முறை பற்றி தெளிவாக விளக்குது. இந்த பாக்ஸ் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கிராமம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய விடுதலைக்கு பின்பு இந்திய அரசியலமைப்பினை உருவாக்கியவர்கள் காந்தியடிகளின் கிராம தன்னாட்சி கொள்கையை பெரிதும் கவனத்தில் கொண்டு செயலாற்றினர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொஸ்டின், காந்தியடிகள் என்ன ஆர்கியூ பண்றாரு? காந்தியடிகள் என்ன வேணும்னு சொல்றாருன்னா, இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் மகாத்மா காந்தி. இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும், கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்க வேண்டும் என்று யார் சொல்லியிருப்பாரு? மகாத்மா காந்தி argued for the decentralized administrative system in India. Entrusting responsibility of governance with the village panchayat அப்படின்னு சொல்றாரு. இந்த கூற்றை சொன்னது யாருன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கூற்றை சொன்னது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்த ஆர்டிகல் 40 என்ன சார் சொல்லுது? ஆர்டிகல் 40 இதுவும் பாக்ஸ் கொஸ்டின். மாநில அரசு உள்ளாட்சி மன்றங்களை அமைப்பதற்கும் தன்னாட்சி அமைப்பு கூட்டங்களாக அவை செயல்படுவதற்கும் மாநில அரசு செயல்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. The state should take steps to organize village panchayat அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு டிபிஎஸ்பினா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசு என்ன பண்ணணும்? ஒரு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 40ல சொல்றாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்டிகல் 40. ஓகேவா? ஆர்டிகல் 40. அடுத்து விடுதலைக்கு பிறகு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னா சமூக அபிவிருத்தி திட்டம். எப்போனா சமூக அபிவிருத்தி திட்டம்னா 1900 சமூக அபிவிருத்தி திட்டம் பாருங்க எந்த வருஷம்னா 1952. அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. சமூக அபிவிருத்தினா சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. தேசிய நீட்டிப்பு சேவை, நேஷனல் எக்ஸ்டென்சிவ் சர்வீஸ், இந்த 2 திட்டங்களும் 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத் ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? த கிரேட் சார்ட்டர் ஆன் பஞ்சாயத் ராஜ் இன் 1957 சொல்றாங்க. பேசிஸ் ஸ்கீம், பேசிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது 2 பார்த்துக்கோங்க. அடுத்து சமூக அபிவிருத்தி திட்டம் பத்தி பார்க்க போறோம். சமூக அபிவிருத்தி திட்டம்னா சமூக மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம் கேட்பாங்க? 1952. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இதுதான் மெயின் எய்ம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் விதிகளின்படி செயல்படுவதற்காக 1952ல பேரார்வத்துடன் சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சமூக மேம்பாட்டு திட்டம். அதுக்கப்புறம் இதோட எய்ம் என்ன? எய்ம் தான் ரொம்ப முக்கியம். எய்ம் அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நான் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். மக்களின் கூட்டு முயற்சியுடன் கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது, இதுதான் இதோட எய்ம். மக்களின் கூட்டு முயற்சியுடன் கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது. ஓகேவா? அதாவது செக்யூரிங் சோசியல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வில்லேஜ் த்ரூ பீப்புள்ஸ் ஓன் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் எந்த வருஷம்? அதுக்கு அடுத்த வருஷம். தேசிய நீட்டிப்பு சேவை, இதோட எய்ம் என்ன? அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஊரக கைவினை தொழில்களில் புகுத்துவது இதன் நோக்கம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபரிங் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் நாலேஜ் டு அக்ரிகல்ச்சரல் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ரூரல் கிராஃப்ட் செக்டார், இதுல எல்லாம் புகுத்துவது இதோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமூக மேம்பாட்டு திட்டத்தோட நோக்கம் என்ன? மக்களின் கூட்டு முயற்சியுடன் கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்வது. அடுத்து தேசிய நீட்டிப்பு சேவையோட நோக்கம் என்ன? அறிவியல் தொழில்நுட்ப அறிவை விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஊரக கைவினை தொழில்களில் புகுத்துவது. அடுத்து மேஜர் கமிட்டி பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கமிட்டி யாருன்னா பல்வந்த்ராவ் மேத்தா கமிட்டி. இந்த பல்வந்த்ராவ் மேத்தா கமிட்டி என்ன பண்றாரு? எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க? ஜனவரி 1957 ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? எய்ம் என்ன? சமூக மேம்பாட்டு திட்டம் 52, தேசிய விரிவாக்க சேவை 53 ஆகியவற்றை ஆராய அமைக்கப்பட்டது.
ஓகேவா? பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி எந்த வருஷம் அமைக்கிறாங்க, எதுக்கு அமைக்கிறாங்க, அந்த எய்ம் பார்த்துக்கோங்க. எய்ம் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து இவங்க அறிக்கை சமர்ப்பித்தது எப்போ சமர்ப்பிருக்காங்க? நவம்பர். ஜனவரியில் ஆரம்பிச்சு நவம்பர்ல தான் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. 1957 அதே வருஷம். அடுத்து பாருங்க, இது என்ன பரிந்துரை செய்யறாங்க? பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி என்ன பரிந்துரை, என்ன ரெக்கமெண்டேஷன் செய்யறாங்க அப்படிங்கிறத பாருங்க. நிர்வாகம் ஜனநாயக பரவலாக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாகம் ஜனநாயக பரவலாக்குதல் வேண்டும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி டெமோக்ரேட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாகம் ஜனநாயக பரவலாக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The administration should be placed under the control of local bodies. The administration should be placed under the control of local bodies அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்து வந்து 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு முறை. இதுல 3 டை சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க. பல்லு 3 டைம் விளக்கணும். அதான் பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி 3 டைம் விளக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 அடுக்கு முறையில என்ன பாருங்க, என்னென்ன இருக்கு? கிராம அளவில் என்ன இருக்குன்னா கிராம பஞ்சாயத்து. இதுல எத்தனை மக்கள் இருப்பாங்க? 500 மக்கள் இருப்பாங்க. இதுல என்ன எலெக்ஷனு? நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன் கிராம லெவல்ல. இதுல ஹெட் யாரு? தலைவர், பிரசிடென்ட் தான் இருப்பார், தலைவர். அடுத்து வட்டம், தாலுகான்னு சொல்லுவாங்க. தாலுகா அளவில் பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லுவாங்க. இதுல 5000 மக்கள் இருந்தா ஒரு தாலுகா. இதுல என்ன எலெக்ஷனு? மறைமுக தேர்தல். இதுல மட்டும் தான் நேரடி தேர்தல், இது ரெண்டுலையும் மறைமுக தேர்தல். அடுத்து இதுல எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் இதெல்லாம் செய்யறது யாரு? சேர்மன், ஒன்றிய சேர்மன், தாலுகாவோட சேர்மன் இருப்பாரு. அடுத்து மாவட்ட அளவில், டிஸ்ட்ரிக்ட் அளவில் ஜில்லா பரிஷத்துன்னு சொல்றாங்க. இதுல எத்தனை மக்கள் இருப்பாங்கன்னா 50000 மக்கள் இருப்பாங்க. இதுல மறைமுக தேர்தல், அட்வைசரி, கோஆர்டினேட்டிங், ஒத்துழைப்பு, மேலாண்மை, இதெல்லாம் சூப்பர்வைசிங், இதெல்லாம் யார் பார்க்கறதுனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்போ மாநில லெவல், மாவட்ட லெவல்ல ஹெட் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். வட்ட லெவல்ல ஹெட் சேர்மன். கிராம அளவில் ஹெட் வந்து பிரசிடென்ட். ஓகேவா? இதுதான் இவர் சொன்ன, பல்வந்த்ரா மேத்தா சொன்ன 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 3 அடுக்கு முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? 3 அடுக்கு முறை. அடுத்து பாருங்க, இதையே அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த பல்வந்த்ரா மேத்தா கமிட்டியின் ரிப்போர்ட்டை தேசிய வளர்ச்சிக்குழு எப்போ ஏற்றுக்கொண்டது? தேசிய வளர்ச்சிக்குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் சொல்லுவாங்க. தேசிய வளர்ச்சிக்குழு எப்போ அக்செப்ட் பண்றாங்கன்னா ஜனவரி 1958 அக்செப்ட் பண்றாங்க. ஜனவரி அக்செப்ட் பண்ணி என்ன சொல்றாங்க? ஒரு கதை சொல்றாங்க. பஞ்சாயத்தின் மகா சாசனமாக இவ்வறிக்கை கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாயத்தின் மகா சாசனம். பல்வந்த்ரா மேத்தா ரிப்போர்ட் இஸ் ஹெல்ட் அஸ் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத் ராஜ். யாருடைய அறிக்கை மகா சாசனமாக கருதப்படுகிறதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? பல்வந்த்ரா மேத்தா அறிக்கை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல நாகவுர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற, நாகூர் கிடையாது, நாகவுர் டிஸ்ட்ரிக்ட். எந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க? காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 1959 அறிமுகப்படுத்துறாங்க. அக்டோபர் 2 1959 காந்தி பர்த்டேக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பஞ்சாயத்து ராஜை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. ராஜஸ்தான். எந்த மாவட்டம்? நாகவுர். எந்த டேட்டு? அக்டோபர் 2 1959 ஃபர்ஸ்ட் அப்ப அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, 59 அறிமுகப்படுத்துறாங்க. 1959 அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 50 வருஷத்தை கூட்டுனீங்கன்னா 2009 வரும். 2009 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினாங்க. இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு இருக்காங்க. ஓகேவா? ராஜஸ்தானை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ் அதுக்கு அடுத்து அறிமுகப்படுத்தினது ஆந்திர பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் இதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போதைக்கு 3 டயர் இருந்துச்சு. ஓகே, ராஜஸ்தானை தொடர்ந்து ஆந்திர பிரதேஷ், பீகார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திய 3 மாநிலம் கேட்டா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், பீகார். ஓகேவா? 1959 தான் ஃபர்ஸ்ட் கொண்டாடினாங்க, தொடங்கினாங்க. 50 வருஷம் கழிச்சு 2009 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடினாங்க. அப்போ வெள்ளி விழா ஓகேவா? கோல்டன் ஜூப்ளி தங்க விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு எப்பன்னா 2009. இந்த ஆண்டு பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 2வது கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி அப்போ 1957 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் இதில் கூட்டுங்க, 57 ஒரு 20 வருஷம் கூட்டினா 1977 வரும். 77 டிசம்பர்ல அசோக் மேத்தா கமிட்டியை ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷம் கழிச்சு பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி மூலமா பஞ்சாயத்து ராஜ்னு ஒன்று ஆரம்பிச்சோம், அது என்ன நிலைமையில இருக்குன்னு இப்போ தெரியல, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அசோக் மேத்தா கமிட்டியை டிசம்பர்ல ஆரம்பிக்கிறாங்க 1977. அசோக் மேத்தா கமிட்டி எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க? ஆகஸ்ட் 1978 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஆகஸ்ட் 1978.
எதுக்காக இதை அமைக்கிறாங்க? எய்ம் என்ன? டு ஸ்ட்ரென்தன் த டெக்ளைனிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். எய்ம் வலிமை இழந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்டது. வலிமை இழந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த. இதுல என்ன சொல்றாங்க? 3 அடுக்கு முறைக்கு பதிலாக இவர் எந்த எந்த அடுக்குமுறையை ஃபாலோ பண்றாரு? 2 அடுக்கு முறையை ஃபாலோ பண்றாரு. 3 அடுக்கு முறைக்கு பதிலாக the 3-tier system of Panchayat Raj should be replaced by 2-tier system. ஓகேவா? 3-tier system of Panchayat Raj should be replaced by 2-tier system. 3 அடுக்கு முறைக்கு பதிலாக 2 அடுக்கு முறை பஞ்சாயத்தை அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேவா? அந்த 2 அடுக்கு முறையில் என்ன பேரு? ஃபர்ஸ்ட் மண்டல் பஞ்சாயத், அடுத்து ஜில்லா பரிஷத் அப்படின்னு பேரு. மண்டல் பஞ்சாயத்தில் எத்தனை மக்கள் இருப்பாங்க? பஞ்சாயத்துலேருந்து 20,000 மக்கள் இருப்பாங்க. இது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அசோக் மண்டை பெருசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோக் மேத்தா தான் மண்டல் பஞ்சாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஓகேவா? இது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. மண்டல் பஞ்சாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? அசோக் மேத்தா. அப்போ அசோக் மண்டை பெருசாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஜில்லா பரிஷத், நிர்வாக முறை எக்ஸிக்யூட்டிவ்ல ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இவர் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு? என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறாரு? என்ன ரெக்கமெண்டேஷன்னா, அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் பார்ட்டிசிபேட் ஆல் லெவல்ஸ் இன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும்னு சொல்றாங்க. அப்புறம் நியாய பஞ்சாயத்துகளை தனியாக அமைக்க வேண்டும்னு சொல்றாங்க. இந்த நியாய பஞ்சாயத்து ஷுட் பி கெப்ட் அஸ் செப்பரேட் பாடிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியாய பஞ்சாயத்துகளை தனியாக அமைக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வரி விதிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. வரி விதிப்புனா டாக்ஸேஷன் பவர்ஸ் கொடுக்கணும். இட் ஷுட் ஹாவ் கம்பல்சரி பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். வரி விதிப்பு தரணும். இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எஸ்சி எஸ்டி பிரதிநிதித்துவம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெறணும். நியாய பஞ்சாயத்துகளை தனியாக அமைக்கணும். அரசியல் அமைப்புகளுக்கு வரி விதிப்பு டாக்ஸேஷன் பவர்ஸ் கொடுக்கணும். சீட்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் சொன்னது அசோக் மேத்தா. நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த பரிந்துரையிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, ஜிவிகே ராவ் குழு எந்த வருஷம்னா 1985. இதுதான் திட்ட ஆணையத்தால் அமைக்கப்பட்ட முதல் குழு. பஞ்சாயத்து ராஜ்க்காக திட்ட ஆணையத்தால் அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்பாயிண்டட் பை பிளானிங் கமிஷன். எப்போ? 1985. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க? கிராம வளர்ச்சிக்கு நிர்வாக முறை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல்னா கிராம வளர்ச்சிக்கு நிர்வாக முறை ஏற்படுத்தணும். அடுத்து வறுமை குறைப்பை துரிதப்படுத்தணும், குறைக்கணும். பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. பாவர்ட்டி எலிவேஷனா ஜிவிகே ராவ் கமிட்டி. இப்போ பாருங்களேன், அதாவது கிராமத்துக்கு எதுவுமே செய்யாம டைரக்டா வறுமையை குறைக்கணும்னு இவர் சொல்லியிருப்பாரு. டைரக்டா வறுமையை குறைக்கணும். இதை சொல்லுவாங்களா, வாயிலேயே வடை சுடுவாங்க, அது மாதிரி. ஓகேவா? வறுமையை குறைக்கணும் டைரக்டா சொல்லியிருப்பாங்க. அதனால இவரோட அறிக்கையை வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். எதுவுமே பண்ணாம டைரக்டா போய் வறுமையை குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்மெண்டல் ப்ரொசீஜர் வேர் கிராஜுவலி பீயிங் டேக்கன் அவே ஃப்ரம் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ரிசல்ட்டிங் ஏ சிஸ்டம் கம்பேரபிள் டு கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. அதனால யாருடைய அறிக்கையை வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஜிவிகே ராவ் குழுவின் அறிக்கை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜிவிகே ராவ் குழுவின் அறிக்கையை தான் வேரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் 4வது கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி. 4வது கமிட்டி பாருங்க, எல்எம் சிங்வி கமிட்டி. இது ரொம்ப முக்கியம். ராஜீவ் காந்தி கவர்மெண்டால் ஜூன் 1986 அமைக்கப்பட்டது. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். ஓகேவா? ராஜீவ் காந்தி கவர்மெண்டால் அமைக்கப்பட்டது 1986. அதுக்கு அடுத்த வருஷம் 85னா ஜிவிகே ராவ், 86ல் எல்எம் சிங்வி கமிட்டி. இது எதுக்கு அமைக்கிறாங்க? ஜனநாயக மற்றும் வளர்ச்சி சார்ந்து புத்துயிர் அளிப்பது தொடர்பாக. டு ப்ரிப்பேர் எ கான்செப்ட் பேப்பர் ஆன் ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரீவைட்டலைசேஷன், இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. புத்துயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ப்ரிப்பேர் எ கான்செப்ட் பேப்பர் ஆன் ரீவைட்டலைசேஷன், ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சி சார்ந்து புத்துயிர் அளிப்பது தொடர்பாக மேலும் பலப்படுத்த. அடுத்து ரெக்கமெண்டேஷன்ஸ். இவர் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பாருங்களேன். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து இவர் மூலமா தான் வந்துச்சு. இது கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம்னா என்ன சார்?
ஒரு அமெண்ட்மெண்ட். எந்த அமெண்ட்மெண்ட்? 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 இந்த கமிட்டி மூலமா தான் வந்துச்சு. கவர்மெண்ட்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், கமிட்டி வந்து எல்எம் சிங்வி கமிட்டி. ஓகேவா? 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? கிராம சபைகளை உருவாக்கும் அதிகாரம் இந்த பஞ்சாயத்துகளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராம் சபா. அடுத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு நிதி அதிகாரங்கள் தரணும், காசே இல்லை பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. த வில்லேஜ் பஞ்சாயத் ஷுட் ஹாவ் மோர் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த வில்லேஜ் பஞ்சாயத் ஷுட் ஹாவ் மோர் ஃபினான்சியல் ரிசோர்ஸஸ். கிராம பஞ்சாயத்துகளுக்கு நிதி அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, அரசியலமைப்பு அந்தஸ்து யார் கமிட்டி மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. எந்த கவர்மெண்ட்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட். கிராம சபைகளை உருவாக்க அதிகாரம், அப்புறம் நிதி அதிகாரங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்சியல் ரிசோர்சஸ். அடுத்து மைனர் கமிட்டி, ஒரு 4 மைனர் கமிட்டி மொத்தம் பார்த்துக்கோங்க. மேஜர் கமிட்டியில் பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி பார்த்துருக்கோம், அசோக் மேத்தா கமிட்டி பார்த்துருக்கோம், ஜிவிகே ராவ் கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி பார்த்தாச்சு. மைனர் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக துங்கன் கமிட்டி, அப்புறம் பிகே துங்கன் கமிட்டினா 89, வெறும் துங்கன் கமிட்டினா 88, ஹனுமந்தர் ஆயோ கமிட்டி அப்படின்னா 83, ஹர்லால் சிங் கரா கமிட்டி அப்படின்னா 90. ஹர்லால் சிங் கரா. ஓகேவா? இவ்வளோதாங்க அந்த மேஜர் கமிட்டி பற்றி சொல்லியிருக்கேன். மேஜர் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான மேஜர் கமிட்டி பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த ஒரு ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் எந்த வருஷம்னா 1950. மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம் 1957. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம். ரீஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த சட்டம் எந்த வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 1957. மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1958. மദ്രാஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் மேலே ஒன்று சொல்லியிருப்பாங்க. மദ്രാஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் 1950, இங்கே 58 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மദ്രാஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் 58, மாவட்ட வளர்ச்சி கவுன்சில். இதெல்லாம் என்ன வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்போ 1994. ஓகேவா? 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் சில சிறப்பு இயல்புகள் என்ன? ஏப்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் 22 கொண்டு வந்திருப்பாங்க. சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 1994 நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னா 3 அடுக்குமுறை இருக்குது, கிராம சபா இருக்குது, தேர்தல் ஆணையத்தை நிறுவுதல் இருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம், இடஒதுக்கீடு, திட்டக்குழு, 1/3 ரிசர்வேஷன். தமிழ்நாட்டில் வந்து 2016 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, 50% அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க முன்னாடியே. ஆனால் ஜென்ரலாக 1/3 ரிசர்வேஷன் டு உமன் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் 13 சாப்டர் இருக்குது, 8 அட்டவணை இருக்குது. எத்தனை அட்டவணை இருக்குன்னு கேட்பாங்க. 8 அட்டவணை தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில். ஓகேவா? அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குங்க, 11th புக்லேயே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த வருஷம்? 1994 ஏப்ரல் 22. ஓகேவா? இல்லை வேறு டவுட் இருக்கா? தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் எத்தனை அட்டவணை இருக்குன்னா 8 அட்டவணை இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தான் இந்த ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆர்டிக்கலில் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 40, ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத், மாநிலங்கள் கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து டெஃபினேஷன் 243னா வரையறை. டெஃபினேஷன்னா ஒரு மாநிலம்னா என்ன, மாவட்டம்னா என்ன, கிராம் சபானா என்ன, கிராம சபையில் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க. கிராம் சபானா பர்சன் ரெஜிஸ்டர்டு இன் த எலக்டோரல் ரோல்ஸ். பஞ்சாயத்து ஏரியாவில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஓட்டு போடுற வாக்காளர் குழுமத்தில் நம்மளோட பேர் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அந்த கிராம சபையில் உறுப்பினர். கிராம சபையில் உறுப்பினர் யாருன்னா பதிவு பெற்ற அனைத்து வாக்காளர்களும் உறுப்பினர்கள். அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. கிராம சபைனா அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியது. கன்சிஸ்டிங் ஆஃப் பர்சன் இன் த எலக்டோரல் ரோல்ஸ், கிராம சபா. அப்புறம் கிராம சபா வருடத்திற்கு எத்தனை முறை நடக்கும்? பழைய கொஸ்டினில் 4 முறை, அப்புறம் புதுசாக 2 முறை சேர்த்துருக்காங்க. கிராம சபா கூட்டம் எத்தனை முறை நடக்கும்னா, ஃபஸ்ட்டு மே 21, 21 கிடையாது, மே 1 தொழிலாளர் தினம், மே 1. அப்புறம் ஜனவரி 26 குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்,
அக்டோபர் 2 காந்தியோட பிறந்த நாள். அப்புறம் நவம்பர் 1னா உள்ளாட்சி தினம், கவர்னன்ஸ் டே, நவம்பர் 1. அப்புறம் மார்ச் 22 வேர்ல்டு வாட்டர் டே, உலக தண்ணீர் தினம். இந்த 6 நாளும் கிராம சபா கூட்டம் நடக்கும். ஓகேவா? மே 1 ஃபர்ஸ்ட், மே 1. ஓகேவா? மே 1னா உழைப்பாளர் தினம் சொல்லுவாங்கல்ல, தொழிலாளர் தினம். அப்போ மே 1. இந்த 6 நாளும் கிராம சபை கூட்டம் நடக்கும் வருடத்திற்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ள ஆர்டிகல்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 40, 243 தெரியும். அப்புறம் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பக்கத்தில் சைடில் எழுதி வச்சுட்டே வாங்க. 243னா நம்ம வீட்டில் ஏன்னு அதிகாரம் பண்ணுவோம்ல, கிராம சபை சட்டமன்றம் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னு அதிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து பினா பார்டர் செக்ஷன், கட்டமைப்பு. அப்போ கட்டமைப்புல 3 tier சிஸ்டம், 3 அடுக்கு முறை இருக்குங்க. வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட். வில்லேஜ், தாலுகா, மாவட்டம், 3 அடுக்கு முறை இருக்கு. பினா பாடி செக்ஷன், கட்டமைப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஃபார் பாடி செக்ஷன். அடுத்து சி ஃபார் கண்டிஷன், யாரை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். சி ஃபார் கண்டிஷன், செக் பண்ணி பாருங்க. சி ஃபார் கண்டிஷன். சினா கண்டிஷன், நிபந்தனைகள். வில்லேஜில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் இருக்குங்க, நேரடி தேர்தல். இடைநிலையிலையும் மாவட்டத்திலையும் மறைமுக தேர்தல் இருக்கு, மறைமுக தேர்தல். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த கிராம பஞ்சாயத்து தலைவரை இப்போ நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். அதோட ப்ரொசீஜரை யாருக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. இப்போ கிராம பஞ்சாயத்துக்களை நம்ம நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோங்க. அதை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மாநில சட்டமன்றம். அடுத்து சீனா கண்டிஷன் பார்த்தோம். சி ஃபார் கண்டிஷன், யாரை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். டி ஃபார் என்ன சொல்றாங்க? டிஸ்ட்ரிபியூஷன். யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? எஸ்சி எஸ்டிக்கு 1/3, பெண்களுக்கு 1/3. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், இடஒதுக்கீடு. அடுத்து இ ஃபார் எப்போ அவங்க எக்ஸிட் ஆவாங்க. எக்ஸிட்னா பதவிக்காலம் எப்போ முடியும். டென்யூர் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா முடியும். 21 வயசுல உள்ள வராங்கன்னா 5 வருஷம் கழிச்சு முடிஞ்சிடும். அடுத்து எஃப்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வி ஆர் ஃப்ராடுனா தகுதியின்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உறுப்பினர்களின் தகுதியின்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஃபார் ஃப்ராடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜி ஃபார், ஜினா அதிகாரம் மற்றும் பொறுப்புகள். கவர்மெண்ட்டுங்கிற அதிகாரம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஓட்டு வாங்கும்போது கையெடுத்து கும்பிடுவாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட்னு அவங்க வண்டியில போட்டுப்பாங்க. கவர்மெண்ட்டுங்கிற அதிகாரம் வந்துடும். ஓகே, அந்த 11வது அட்டவணையில் 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை இங்கே தான் செயல்படுத்துவாங்க. என்னென்ன 29 ஃபங்க்ஷன்? சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், சாலை அமைப்புகளை ஏற்படுத்தி தரணும், அங்கன்வாடிகள் ஏற்படுத்தி தரணும், தெருவிளக்கில் அமைச்சு தரணும். இது மாதிரி ஒரு 29 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதை கவர்மெண்ட்டுங்கிற அதிகாரத்தில் செய்வாங்க. ஓகேவா? அடுத்து ஹச்னா பஞ்சாயத்தில் ஹை டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹச்னா ஹை டாக்ஸ் போடுவாங்க. டாக்ஸேஷன், வரி விதிப்பு மற்றும் நிதிகள். ஹை டாக்ஸ் போடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 243 ஹச்னா ஹை டாக்ஸ் போடுவாங்க பஞ்சாயத்தில். குடிநீர் வரி, தண்ணி வரி, வீட்டு வரி அப்படின்னு போடுவாங்க. அடுத்து ஐனா இன்கம் குழு. இன்கம் குழுனா நிதிக்குழு. கவர்னரோட ஆலோசனைப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகள், இங்க பாருங்க, கவர்னரோட ஆலோசனைப்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருக்கா நிதிக்குழுவை அமைப்பாங்க பஞ்சாயத்தில். இன்கம் குழு, ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து நிதிக்குழு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க. பாருங்க, ஹை டாக்ஸ் போட்டு இன்கம் குழு அமைப்பாங்க. இன்கம் குழு அமைச்சு அது இன்கம் குழுல தான் காசை போடுறாங்களா இல்லையா, இல்லை அவங்களே சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க. ஜெயலலிதானா ஜேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெயலலிதானா ஜே. ஓகேவா? கணக்குகளின் தணிக்கை, ஆடிட் பார்க்கறது, கணக்கு வழக்கு பார்க்கறது. ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ ஈஸியாக வச்சுக்கலாம். ஹை டாக்ஸ் போட்டு இன்கம் குழுவில் சேர்க்கணும். இன்கம் குழுவில் சேர்க்குறாங்களா இல்லையான்னு யார் ஆடிட் பண்ணுவா? ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க. ஜே ஃபார் ஜெயலலிதா. அடுத்து கேனா பாருங்களேன், ரவுடி, கேடி எல்லாம் எலெக்ஷனில் நிற்பாங்க அப்படின்னு ஜோக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. ஓகேவா? கே அப்படிங்கிற ஷார்ட்கட்காக சொல்கிறேன். மாநில தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் பற்றி சொல்கிறது. கேடி எல்லாம் எலெக்ஷனில் நிற்பாங்க, அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து எல்லுனா பாருங்க, எல்லுனா லட்சத்தீவு சொல்லுவாங்க. எல்லுனா லட்சத்தீவுனா யூனியன் பிரதேசம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி. அடுத்து எம்னா ஏஎம்டிஎம் தவிர, இதை ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஏடிஎம் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம்டிஎம் தவிர அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம்
தவிர சில பரப்பிடங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா இந்த இதெல்லாம் தவிர ஒரு சில இதில் வந்து ட்ரைப்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ட்ரைப்ஸ்னால் அந்த மலைவாழ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க ஏரியாவில் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருப்பாங்க. அவங்க ஏரியாவில் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அது அந்த டைமில் நம்ம புதுசு புதுசாக ஆக்டெல்லாம் போய் அமல்படுத்துங்கன்னு சொன்னோன்னா அவங்க நம்மளை சுற்றுவாங்க. ஓகேவா? வில்லு வச்சு அடித்து காலி பண்ணிடுவாங்க. அது மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அதனால சில பரப்பிடங்களுக்கு பொருந்தாதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எம்னா ஏஎம்டிஎம் தவிர. ஏஎம்டிஎம் தவிர. அடுத்து என்னன்னா பாருங்களேன், பஞ்சாயத்து தொடர்பான சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும். புதுசாக எத்தனை நியூ லா எத்தனை வந்தாலும் ஆல்ரெடி உள்ள லா வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டினியூவன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் பஞ்சாயத். புதுசு புதுசாக நீங்கள் எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் நியூ லாஸ் எத்தனை வந்தாலும் ஆல்ரெடி இந்த லாஸ் வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஓனா பஞ்சாயத்தில் இவர் அடிச்சிட்டாரு அவர் அடிச்சிட்டான்னு அந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீதிமன்றம் போய் முறையிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஃபார் பஞ்சாயத்தில் ஏற்படும் தேர்தல் தொடர்பான விஷயங்களுக்கு நீதிமன்றம் சென்று வினவ முடியாது. நீதிமன்றத்தில் போய் ஓன்னு முறையிட முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓன்னு முறையிட முடியாது. பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை த கோர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் மேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் படித்த இதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 243 அப்படின்னா டெஃபினிஷன் பார்த்தோம். டெஃபினிஷன் ஏனா ஏன்னு அதிகாரம் பண்ணணும், பினா பாடி ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு மூன்றடுக்கு முறை, சினா கண்டிஷன் பார்த்தோம், யார் யாரை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கணுங்கிற கண்டிஷன், டினா டிஸ்ட்ரிபியூஷன் எஸ்சி எஸ்டிக்கு உமன்ஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், ஈனா எப்போ எக்ஸிட் ஆவாங்க 5 வருடத்துக்கு ஒரு முறை எக்ஸிட் ஆவாங்க, பதவிக்காலம் முடியும், எஃப்னா விஆர் ஃப்ராடு தகுதியின்மை பற்றி பார்த்தோம், ஜீனா கவர்மெண்ட்டுங்கிற அதிகாரம் 11வது அட்டவணையில் உள்ள 29 ஃபங்க்ஷன்ஸ் அதிகாரத்தை அவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹச்னா ஹை டேக்ஸ் போடுவாங்க, ஹை டேக்ஸ் போட்டு இன்கம் குழுவில் சேர்ப்பாங்க. இன்கம் குழுவில் சேர்க்குறாங்களா இல்லையானா யார் ஆடிட் பண்ணுவா? ஜெயலலிதா ஆடிட் பண்ணுவாங்க. ஜேக்கு அப்புறம் கேடி எல்லாம் எலெக்ஷனில் நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லு அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி, எல்லுனா லட்சத்தீவு, யூனியன் டெரிட்டரிக்கும் பொருந்தும் சொல்லலாம். அடுத்து எல்லுக்கு அப்புறம் கேஎல் எம் ஏஎம்டிஎம் தவிர சில பரப்பிடங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸம்டட் ஏரியா. அப்புறம் என்ன நியூ லாஸ் எத்தனை வந்தாலும் ஆல்ரெடி உள்ள லா வந்து நடைமுறையில் இருக்கும். கண்டினியூவன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓனா இவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சிட்டான்னு நீதிமன்றத்தில் போய் ஓன்னு முறையிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பஞ்சாயத்து ராஜோட ஆர்டிகல்ஸ். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக சொல்லிடலாம். பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 40. ஒரு மாநிலம் பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறது. ஓகேவா? இவ்வளோதாங்க இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே ஒரு டைம் திரும்ப பாருங்கள். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். எந்த சப்ஜெக்ட் நீங்கள் படித்தாலுமே கண்டிப்பாக கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை எது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கீழ்நிலை எது அப்படின்னா கிராம சபை. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் கீழ்நிலை கிராம சபை. லோவஸ்ட் லேடர் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா கிராம சபை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 1/3 சொன்னோமா? 1/3 அப்படிங்கிறதா இன்ட்டு 100ன்னு போட்டு வச்சிருக்காங்க. 1/3 இன்ட்டு 100னா 33 1/3 வரும். அதை தான் 33% சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஓகேவா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து பல்வேந்திரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இங்கே பாருங்க, இதில் 57ங்கிறது இல்லை. ஒரிஜினலாக 57 தான், 1957 தான். 57 இல்லை, அதனால 56ன்னு கொடுத்துருக்காங்க. 57 தான் கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின்ல 57 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பல்வேந்திரா மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. எந்த காரணத்திற்காக பல்வேந்திரா மேத்தா குழு அமைக்கப்பட்டது? எந்த காரணத்திற்காக? சமுதாய மேம்பாட்டு திட்டம், தேசிய விரிவாக்க சேவை, இது ரெண்டையும் ஆராய தான் அமைக்கப்பட்டது. ஓகேவா? அந்த நோக்கம் கேட்குறாங்க பாருங்க. எந்த காரணத்திற்காக பல்வேந்திரா மேத்தா குழு அமைக்கப்பட்டது? அடுத்து பாருங்க, அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகள்? நிறைய பரிந்துரை சொல்லிச்சு. மண்டல் கமிஷன் பற்றி சொல்லிச்சு. இது ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 132 பரிந்துரைகள் தந்துச்சுன்னு சொல்கிறாங்க அசோக் மேத்தா குழு. அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜை முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ராஜஸ்தான். ராஜஸ்தானில் நாகௌர் டிஸ்ட்ரிக்ட். காந்தி பிறந்த நாள் அக்டோபர் 2 1959 தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாங்க ராஜஸ்தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்து ராஜ் பற்றியது? பகுதி 9 தான் பஞ்சாயத்து ராஜ் பற்றியது. அடுத்து
பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு இது முக்கியமான கொஸ்டின், நல்ல கவனிங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரையின்படி? எந்த குழுவின் பரிந்துரை? ஆன்சர் வந்து எல்எம் சிங்வி குழு. Constitutional status to the Panchayat Raj institution was initiated based on the recommendation LM Singhvi committee. ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் வந்து ராஜீவ் காந்தி கவர்மெண்ட். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பற்றி ஆட்சியல் கட்டுப்பாட்டில் வழங்கியது எத்தனை அட்டவணை அப்படின்னா 11வது அட்டவணை. 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜுக்கு 11வது அட்டவணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் ஒரு பார்ட் 1ல் வரும். இந்த ஜில்லா பரிஷத் வடிவத்தில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது முதல்ல யாருன்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். பின்வரும் எந்த அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் முறையில் முக்கிய செயல்துறை உறுப்பு மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. ஆனால் பஞ்சாயத்து ராஜில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதிகாரம் எல்லாமே கிராம அளவில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் வந்து மாவட்ட அளவில் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்கண்ட குழுக்களில் எந்த முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து அமைப்புகளுக்காக உருவாக்கினார்? எந்த கமிட்டியை உருவாக்கினார்? எல்எம் சிங்வி கமிட்டியை தான் உருவாக்கினார். எல்எம் சிங்வி கமிட்டி ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. பல்வந்த்ரா மேத்தா குழு அறிக்கையின் பரிந்துரைகள். பல்வந்த்ரா மேத்தா குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகள் எந்த குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1958. சரி, எந்த குழு இல்லைங்க, தேசிய வளர்ச்சி குழு. எந்த குழுனா தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1958. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அது மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1958. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் ராஜஸ்தான், தெரியும். அடுத்து உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை லார்ட் ரிப்பன் பிரபு, உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை. அடுத்து பாருங்க. கீழ்கண்ட இவர்களுக்காக உள்ளாட்சி அரசாங்க தேர்தலில் இடஒதுக்கீடு கிடையாது. யாருக்கு இடஒதுக்கீடு கிடையாது? பழங்குடியினருக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு இருக்கு, பின்தங்கியவருக்கு அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு தான் இல்லை, இடஒதுக்கீடு கிடையாது உள்ளாட்சியில். பஞ்சாயத்து ராஜில் கிடையாது. பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்டுள்ள பட்டியல் எந்த பட்டியலில் இருக்கு? மாநில பட்டியலில் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு பஞ்சாயத்து ராஜ். அடுத்து பாருங்க, இது பொறுத்துக்க அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. மேட்ச் த ஃபாலோவிங். பல்வந்த்ரா மேத்தா குழு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய. அசோக் மேத்தா, அப்போ 1க்கு 3. அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்த. ஜிவிகே ராவ் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு. இதுதான் வேறற்ற பொருட்கள் நம்ம சொல்லியிருப்போம் முன்னாடி. எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்த, ரீவைட்டலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. மேலும் பலப்படுத்தினா ரீவைட்டலைசேஷன். இங்க பாருங்க, அசோக் மேத்தானா வெறும் பலப்படுத்த, எல்எம் சிங்வி குழுனா மேலும் பலப்படுத்த அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அசோக் மேத்தானா ஸ்ட்ரென்தனிங்னு கொடுத்துருப்பாங்க, மேலும் பலப்படுத்தினா ரீவைட்டலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ரீவைட்டலைசேஷன்னா எல்எம் சிங்வி குழு. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் முறை ஒரு வருடத்திற்கு எத்தனை முறை கூடும்? இது பழைய கொஸ்டின் 4 முறை, இப்போ 6 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 6 முறை நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பொறுத்துக்க பாருங்க. பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி எதுக்காக போடப்பட்டது? பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி 3 அடுக்கு முறை தான் பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா 2 அடுக்கு முறை. 73வது சட்ட திருத்தம் கிராம பஞ்சாயத்து. 74வது நகர்பாலிகா. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மீதான அசோக் மேத்தா குழுவின் பரிந்துரைகள் என்ன? 2 அடுக்கு முறை. அசோக் மேத்தா 2 அடுக்கு முறை மண்டல் பஞ்சாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் விதி 243 டி எதை வலியுறுத்துகிறது? டி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோமா? டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடுக்காக சொல்லியிருப்பாங்க.
அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ஒன்றியத்தில் முதலாவதும் தலையாயதும் அழகுனா வில்லேஜ் பஞ்சாயத்து தான் சொல்லியிருப்பாங்க. எந்த பகுதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி கூறுகிறது? பகுதி 9. ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்களேன், இந்த அசோக் மேத்தா குழு சொல்லியிருப்பாங்க, கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ் அழகிற்கான மக்கள் தொகை அளவு 1500லேருந்து 2000க்குள்ளே இருக்கணும்னு அசோக் மேத்தா சொல்லியிருப்பார் பஞ்சாயத்து ராஜ் அழகில். அடுத்து இது மாநகராட்சி சம்பந்தமானது, இது அவ்வளோ தேவையில்லை. பல்வந்த்ரா மேத்தா குழுவின் பரிந்துரையின்படி ஜில்லா பரிஷத்தின் தலைவராக செயல்பட்டவர் யார்? 3 அடுக்குமுறை சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் ஜில்லா பரிஷத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். ஓகேவா? இது மாதிரி கொஷின் நிறைய பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குங்க. நான் கொஷின்ஸ் மட்டும் தனியாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் தரேன். ஐரா ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா நோட்ஸ் இருக்குங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக சிலபஸ் வைஸாக படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இந்த கிளாஸில் வந்து பல்வந்த்ரா மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா, இது மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் பற்றிய கமிட்டி, உள்ளாட்சி அரசாங்கம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த கிளாஸில் மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிற முக்கியமான டாபிக்லாம் பார்த்துட்டு மீதி உள்ள சிலபஸ் வைஸாக நம்ம வீடியோஸ் கவர் பண்ணுவோம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பாருங்கள். பார்த்தா நம்ம ஈஸியாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் டாப் 50 ரேங்க் வாங்கிடலாம். தேங்க்யூ.